என்னாச்சு ரஞ்சிதா? கதவு திறக்க ஏன் இவ்வளவு நேரம் ஆச்சு? அ அது ராத்திரி நான் லேட்டா தூங்கினேனா, அதான் எந்திரிக்க முடியல. ஆஹா, ஆஹா. எங்க இந்த கும்பகர்ணன்? அ அவரு ரூம்ல. ஆ, அவனும் தூங்கிட்டு இருக்கானா? இப்பவே எழுப்பிடுறேன். நாம அவனுக்கு கும்பகர்ணன்னு கரெக்டா தான் பேரை வச்சிருக்கோம். இல்லன்னா அவன் இப்படி தூங்குவானா? நான் இப்பவே போய் அவனை எழுப்புறேன். அவன் மட்டும் எந்திரிக்கலன்னா அவனை நான் மேல தாளத்தோட போய் எழுப்புவேன். அது எப்படி நான் வந்தப்புறம் அவன் தூங்குவான்? இல்ல பிரதீப். அ அ அவர் தூங்கட்டும் விடு. அவருக்கு ரெஸ்ட் எடுக்க வாரத்துல ஒரு நாள் தான் கிடைக்குது. ஆ? அவ்வளோ சீக்கிரம் நான் அவனை தூங்க விடுவேனா? அவன் என்ன போன வாரம் தோக்கடிச்சான்ல? நிச்சயமா நான் இன்னைக்கு இவனை தோக்கடிச்சே ஆகணும். என்ன ஜெயிச்சுட்டு அவன் மட்டும் நிம்மதியா தூங்கிடுவானா என்ன? அதையும் நான் பாத்துடுறேன். பிரதீப், நான் சொல்றத கேளு. போகாத பிரதீப். ரஞ்சித், ரஞ்சித், ரஞ்சித்! சார், திறந்து கிடக்கிற அந்த அலமாரி, செதறி கிடக்கிற அந்த நோட்டுக்கட்டு, இந்த டெட் பாடி
இதெல்லாம் பார்க்கும்போது இது கொலையா இருக்குமோன்னு தோணுது சார். எனக்கும் அப்படிதான் தோணுது இன்ஸ்பெக்டர் ஸ்ரீவத்சவ். திருட இந்த அலமாரிய திறந்திருப்பான். அந்த நேரம் பார்த்து மிஸ்டர் ரஞ்சித் இங்க வந்திருக்கணும். திருடன் இவரை சுட்டு கொண்டு இருக்கணும். எஸ் சார். இருந்தாலும் இந்த ரிவால்வர் திருடங்க சாதாரணமா திருடங்க யாரும் ரிவால்வர் வச்சுக்க மாட்டாங்க. எஸ் சார். இன்னும் ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது இன்ஸ்பெக்டர் ஸ்ரீவத்சவ். அதாவது திருடன் மிஸ்டர் ரஞ்சித்தை சுட்டு கொன்னதுக்கு அப்புறம் இவ்வளவு பணத்தையும் ஏன் இங்கேயே விட்டுட்டு போயிருக்கணும்? சார் ஒருவேளை அவன் பயந்து போய் எல்லா பணத்தையும் எங்கேயே விட்டு போயிருக்கலாம் இல்லையா? அப்படி கூட இருக்கலாம். திருடன் உண்மையிலேயே பயந்து தான் ஓடி இருக்கணும். அந்த டார்ச்சை கவனிச்சிங்களா? ஒருவேளை இந்த டார்ச் அந்த திருடனோடதா இருந்தா அவனோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் அந்த டார்ச்ல கண்டிப்பா இருக்கும். அது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரைட் சார். மேக்ஸிமம் எல்லா ஃபிங்கர் பிரிண்ட்ஸும் எடுத்தாச்சு. ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டும் நாளை கூட சீக்கிரம் கிடைச்சிடும். வெரி குட் இன்ஸ்பெக்டர் ஸ்ரீவத்சவ். கொஞ்சம் தள்ளுங்க. இன்ஸ்பெக்டர் ஸ்ரீவத்சவ், போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கிடைச்சதும் இங்க வந்த உடனே யார முதல்ல பாத்தீங்க? சார் அப்போ வீட்டில் மிஸ்ஸஸ் ரஞ்சித் தான் தனியா இருந்தாங்க. ஆனா சார் அந்த போனை ஒரு ஆம்பளை தான் பண்ணாங்க. போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணற ஒருத்தர் யார் அவரு? பிரதீப் பிரதீப் பட்வர்தன். பிரதீப் பட்வர்தன். அவர் உங்களுக்கு சொந்தக்காரரா? இல்லைங்க, என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு. போலீஸ் கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி நீங்க தான் அவர்கிட்ட இந்த விஷயத்தை சொன்னீங்களா? இல்ல. அப்படின்னா அவருக்கு இது எப்படி தெரியும்? என் ஹஸ்பண்ட கூட்டிட்டு போறதுக்காக காலையில என் வீட்டுக்கு வந்தாரு. எங்க? கிளப்புக்கு லாங் டென்னிஸ் விளையாட. ஓ ஐ சி. அப்புறம் அவரை எழுப்புறதுக்காக இவர் மேல போனாரு. போலீஸுக்கு இவர் தான் போன் பண்ணாரு. ஆஹா. மிஸ்ஸஸ் ரஞ்சித், உங்க புருஷனை நீங்க எப்ப கடைசியா பாத்தீங்கன்னு சொல்ல முடியுமா? நேத்து ராத்திரி நான் என் ரூமுக்கு தூங்க போனேன். அப்ப பார்த்தேன். உங்க ரூமுக்கு போனீங்களா? ஆமா, நான் என் ரூமுக்கு தான் போனேன். யூ மீன் உங்க புருஷன் ரஞ்சித்துக்கும் உங்களுக்கும் ரூம் தனித்தனியா இருக்கு. எப்பத்துல இருந்து? அது ஒரு மாசம் இருக்கும். அம்மா ஹரித்வார் போனதுல இருந்து. ஐம் சாரி மிஸ்ஸஸ் ரஞ்சித், இந்த கேள்வி கொஞ்சம் பர்சனலான கேள்வி. ப்ளீஸ் டோன்ட் மைண்ட். நீங்க புருஷன் பொண்டாட்டே இருந்தும் ஏன் தனித்தனி ரூம்ல? அதான் புரியல. வந்து நான் 40 நாள் விரதத்துல இருக்கேன். ஓ ஐ சி. உங்க வீட்ல எத்தனை பேர் இருக்காங்க உங்களை தவிர? அம்மா, நானு, அவர், வேற யாராவது? டிரைவர் மங்களம், வேலைக்காரி கங்காவும். இந்த இந்த டிரைவர் இப்ப எங்க இருப்பான்? அவன் இப்ப வந்துட்டு இருப்பான். உங்க வேலைக்காரி எங்க? அவ இப்போ லீவ்ல போயிருக்கா. ஓகே, இதுக்கு பதில் சொல்லுங்க. மிஸ்ஸஸ் ரஞ்சித், உங்க பெட்ரூமை நல்லா செக் பண்ணீங்களா? உங்க பெட்ரூம்ல இருந்து ஏதாவது திருடு போயிருக்கா? ஆமா, கொஞ்சம் நகை காணாம போயிருந்தது. ஓகே மிஸ்ஸஸ் ரஞ்சித், இது இந்த ஜிமிக்கி யாரோடது?
இது உங்களோடதா? ஆ அ, ஜிமிக்கு என்னோடதா? எனக்கு இது மிஸ்டர் ரஞ்சித்தோட பெட்ரூம்ல இருந்து கிடைச்சது. ஆனா இப்பதான் நீங்க 2 பேரும் தனித்தனியா இருந்ததா சொன்னீங்க. ஒருவேளை காஃபி கொண்டு போகும்போது கீழே விழுந்திருக்கும். ஆஹா. ம். இருக்கலாம். பை தி வே மிஸ்ஸஸ் ரஞ்சித், இப்போ மிஸ்டர் பிரதீப் பட்வர்தன் எங்க இருப்பாரு? அவரு ஸ்டேஷன்ல இருந்து அம்மாவை கூட்டிட்டு வர போயிருக்காரு. அவங்க இன்னைக்கு ஊர்ல இருந்து திரும்பி வராங்க. சார், அவங்க வந்துட்டாங்க. அம்மா, திடீர்னு இப்படி ஆயிடுச்சு. அவரை யாரும் வழியில தீபக் எல்லா விஷயத்தையும் சொன்னாம்மா. என் விரதம், என் நம்பிக்கை, இது எல்லாமே கங்கையில கரைஞ்சு போயிடுச்சு. எந்த பிள்ளை நல்லா இருக்கணும்னு போனேனோ அந்த பிள்ளை எழுந்துட்டு நிக்கிறேன். நீ படுற வேதனை எனக்கு புரியுது. நீ உன்னோட புருஷனை எழுந்துட்டு நிக்கிற, நான் என் பையனை எழுந்துட்டு நிக்கிறேன். மிஸ்டர் பிரதீப் பட்வர்தன், நான் இன்ஸ்பெக்டர் பரத். எனக்கு தெரியும். உங்களை யாருக்கு தான் தெரியாது? ம்ஹும். நான் உங்ககிட்ட சில கேள்வி கேட்பேன். ரொட்டீன் கொஸ்டின்ஸ். பிகாஸ் என் தொழில் அப்படி. ஐம் சாரி. கேளுங்க. என்ன தொழில் பண்றீங்க? நான் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பண்றேன். மிஸ்டர் பிரதீப், இஃப் யூ டோன்ட் மைண்ட், உங்களுக்கும் மிஸ்டர் ரஞ்சித்துக்கும் எத்தனை நாளா பழக்கம்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? எப்படி சொல்றது? நாங்க காலேஜ் டேஸ்ல இருந்து ஒண்ணா தான் பழகிட்டு வரோம். ஓகே, இதுக்கு பதில் சொல்லுங்க. தினமும் நீங்க லான் டென்னிஸ் ஆடுவீங்களா? இல்ல, எவ்ரி சண்டே. அப்படின்னா உங்களுக்குள்ள போட்டி இருக்குமே, அதுல யார் ஜெயிப்பாங்க? நான் தான் ஜெயிப்பேன். ஆனா போன வாரம் அவன் ஜெயிச்சிட்டான். அதனால இன்னைக்கு நான் அவனை தோக்கடிக்கணும்னு பிளான் பண்ணியிருந்தேன். அவன் என்னடானா இன்னைக்கு மொத்தமா வாழ்க்கையிலே தோத்து போயிட்டான். ஆஹா, உங்களால தோல்வியை தாங்கிக்க முடியாதுன்னு உங்க பதில்ல ரொம்ப கிளியரா தெரியுது. ஆமா, ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸ்மேனும் எல்லா மேட்ச்லையும் ஜெயிக்கணும்னு தான் விரும்புவான். உங்களால போன வாரம் தோல்வியை தாங்கிக்க முடியல. அது சரி, இந்த ஃபேமிலியோட உங்க ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்தது? ரொம்ப நல்லா இருந்தது. அவங்க அம்மா என்ன ரெண்டாவது பையனாவே நினைச்சாங்க. ஓகே, மிஸ்ஸஸ் ரஞ்சித் கூட? அவங்க 2 பேரையும் பிரிச்சு பேசாதீங்க. இன்ஸ்பெக்டர் சார், பிரதீப்பும் என் பையனை போலத்தான். பிரதீப்பும் ரஞ்சித்தும் வெறும் ஃப்ரெண்ட்ஸா இல்ல, அவங்க கூட பிறந்தவங்க மாதிரி இருந்தாங்க. ஆனா நீங்க பிரதீப்பையே சந்தேகப்படுறீங்க. அம்மா, ஐம் சாரிம்மா. நான் அந்த அர்த்தத்துல கேட்கல. நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. இருந்தாலும் நான் என்ன பண்ண முடியும்? இட்ஸ் a routine என்கொயரி. இத பாருங்கம்மா, நீங்க சொல்ற பதில் ஒருவேளை உங்க பையனை கொண்டவனை ஜெயிலுக்குள்ள தள்ளுறதுக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.
ப்ளீஸ் நான் உங்ககிட்டயும் மிஸ்ஸஸ் ரஞ்சித் கிட்டயும் கொஞ்சம் விசாரிக்கணும் ப்ளீஸ்மா. கேளுங்க, நான் என்ன பதில சொல்லணும்? நீங்க ஒரு தாய். இந்த உலகத்துல ஒரு தாய் தன்னுடைய மகனை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கிற அளவுக்கு வேற யாருக்கும் தெரியாது. இப்போ என் கேள்விக்கு பதில் சொல்லுங்க. மிஸ்டர் ரஞ்சித் எந்த மாதிரி ஆள்? மிஸ்டர் பிரதீப் தவிர வேற யாராவது அவருக்கு ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்களா, இல்ல எதிரிங்க வேற யாராவது இருக்காங்களான்னு சொல்ல முடியுமா? இன்ஸ்பெக்டர் சார், என் பையனுக்கு எதிரிங்க யாரும் இல்ல. அவன் எப்பவும் வேலையில தான் கண்ணா இருப்பான். அவனாட்ட புள்ளைய பெத்ததுக்கு நான் உண்மையிலேயே ரொம்ப பெருமைப்படணும். பாத்தீங்களா, கடைசியில் அம்மாவையே அழ வச்சிட்டீங்க. உங்களை மாதிரி போலீஸ்காரங்களுக்கு உணர்ச்சினா என்னன்னே தெரியாது. தன் பையனை இழந்துட்டு நிக்கிறாங்க, அவங்க கிட்ட போய் இந்த நேரம்னு பார்த்து உங்க இஷ்டப்படி கேள்வி கேட்கறீங்க. உங்க என்கொயரி முடிஞ்சிச்சுன்னா நீங்க இங்கிருந்து போலாம். வெயிட், என்கொயரி இன்னும் முடியல மிஸ்டர் பிரதீப். என் கேள்வி இன்னும் முடியல. நாம திரும்பவும் சந்திக்க வேண்டியிருக்கும், கூடிய சீக்கிரம். சார், ரிவால்வர் யாரோட பேர்ல இருக்குங்கிறது தெரிஞ்சிருச்சு. அது மிஸ்டர் ரஞ்சித்தோட பேர்ல தான் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. பட் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா அதுல யாரோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸுமே இல்ல. ஓ ஐ சி. சார், நமக்கு டார்ச்ல கிடைச்ச ஃபிங்கர் பிரிண்ட்ஸும் ரூமை செக் பண்ணும்போது நமக்கு கிடைச்ச மத்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸும் ஆக்சுவலா போலீஸ் ரெக்கார்ட்ல ஒத்து போகுது. அது வேற யாரோடதும் இல்ல, லோக்கல் திருடன் சலீமோடது தான். சலீம் கொல்லங்குடிக்காரனா? எஸ் சார். ஆனா இன்னும் அவன் நம்ம கையில சிக்கல. இன்ஸ்பெக்டர் ஸ்ரீவத்சவ், நீங்க ஒரு காரியம் பண்ணுங்க. நம்ம சிட்டில இருக்கிற எல்லா கேம்பிளிங் இடத்துலயும் நம்ம ஆளுங்களை வாட்ச் பண்ண சொல்லுங்க. இவனோட ஒரே வீக்னஸ் சூதாட்டம். இவன் எங்க இருந்தாலும் ஏதாவது ஒரு சூதாட்ட கிளப்புக்கு கண்டிப்பா வருவான். யூஆர் ரைட் சார். இருந்தாலும் என்ன பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சலீம் தான் கொலை பண்ணிருக்கணும். அவன் மிஸ்டர் ரஞ்சித்தோட ரிவால்வரை யூஸ் பண்ணி அவரை கொலை பண்ணிட்டு தப்பிச்சு ஓடி போயிருக்கணும். இல்ல இன்ஸ்பெக்டர் ஸ்ரீவத்சவ், இந்த கேஸ் கொஞ்சம் சிக்கலான கேஸ் மாதிரி தான் தெரியுது. ஒருவேளை திருடன் ரிவால்வரால மிஸ்டர் ரஞ்சித்தை சுட்டிருந்தா அந்த ரிவால்வர்ல திருடனோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கண்டிப்பா இருந்திருக்கும். ஆனா இதுல அந்த மாதிரி யாரோடதும் இல்ல. இதை வச்சு பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, சலீம் சுடல, சுட்டது வேற யார் சுட்டிருக்கணும்? ஓகே, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துருச்சா? நோ சார். டாக்டர் பத்ரா இங்க சிட்டிலேயே இல்ல. அண்ட் டாக்டர் தவே வேற ஒரு கேஸை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. டெல்லியில இருந்து டாக்டர் மல்ஹோத்ராவை இந்த கேஸை கவனிக்கிறதுக்கு அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி அவரால் இங்க வர முடியல. ட்ரெயின் 3 hours லேட் ஆகுது. எப்படி இருந்தாலும் நாளைக்கு கண்டிப்பா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் உங்களுக்கு கிடைச்சிடும். ஓகே ஸ்ரீவத்சவ், ரிப்போர்ட் வந்தது எனக்கு தகவல் கொடுங்க. ரைட் சார். சார், ஒரு முக்கியமான விஷயம். மிஸ்டர் ரஞ்சித்தோட டைரியில இருந்து நமக்கு சில போட்டோஸ் எல்லாம் கிடைச்சிருக்கு. இந்த டைரிய அவர் லாக்கர்ல வச்சிருந்தார். வெரி இன்ட்ரெஸ்டிங். மிஸ்டர் ரஞ்சித் லைஃபை ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கார் போல இருக்கு. நல்லா இருக்கு. அவங்க அம்மா அன்னைக்கு தன்னோட பையன் ஒழுக்க சீலன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ரஞ்சித்தை கல்யாணத்துக்கு ரொம்ப அவசரப்பட்டேன். அதனால அதே மாசத்துல ரஞ்சித்துக்கும் திஷாவுக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சேன்.
நான் ஆசைப்பட்ட மாதிரி ரஞ்சித் எனக்கு மருமகளை கொண்டு வந்துட்டான். ஆனா பேரனை பார்க்கணுங்கிற கனவு கனவாவே போயிடுச்சு. ஐம் சாரிம்மா. அம்மா, மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ரஞ்சித்தோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்தது? அதாவது கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுக்குள்ள ஏதாவது தகராறு? இல்லைங்க, எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் நடுவுல பிரச்சனையே வந்ததில்ல. அவரு அவரு என்கிட்ட ரொம்ப அன்பா இருப்பாரு. மிஸ்ஸஸ் ரஞ்சித், உங்களுக்கும் உங்க கணவருக்கும் நடுவுல வேற யாராவது? என்ன? ஐ மீன் எந்த பெண்ணோடவாவது? இல்லைங்க, அவரு கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி இருந்தாருன்னு எனக்கு தெரியும். ஆனா இந்த விஷயத்தை பத்தி எல்லாம் அவரே என்கிட்ட சொல்லியிருக்காரு. கல்யாணத்துக்கு அப்புறம் அவருக்கு யார் கூடயும் எந்த தொடர்பும் இல்லை. நீங்க பொய் சொல்றீங்க மிஸ்ஸஸ் ரஞ்சித். நீங்க தெரிஞ்சு என்கிட்ட பொய் சொல்றீங்க. இந்த போட்டோஸ பாருங்க. இது மிஸ்டர் ரஞ்சித்தோட ரூம்ல எனக்கு கிடைச்சது. இந்த போட்டோஸ் அவர் கல்யாணத்துக்கு முன்னாடி வச்சிருந்திருக்கலாம். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் அவர் மாறிட்டாரு. மாறிட்டாரா? இந்த போட்டோஸ் எல்லாம் விடுங்க. இந்த ஜிமிக்கி அவர் பெட்ரூம்ல கிடைச்சது. இது என்னோட ஜிமிக்கி. இது உங்களோடதுன்னு சொன்னா இதோட பேர் உங்ககிட்ட தானே இருக்கு. இருக்கா? அது அது வந்து உங்ககிட்ட இருக்காது. இந்த போட்டோஸை கொஞ்சம் நல்லா பாருங்க மிஸ்ஸஸ் ரஞ்சித். இது யாருன்னு தெரியுமா? தெரியாது. வெரி குட். இந்த படத்தை பாத்தீங்கல்ல, இந்த ஜிமிக்கி கொஞ்சம் உத்து பாருங்க. அதோட இந்த ஜிமிக்கியும் பாருங்க. இந்த ஜிமிக்கியும் இதுல இருக்கிறதும் ஒண்ணுதான். இது உங்க புருஷன் மிஸ்டர் ரஞ்சித்தோட படுக்கையில கிடைச்சிருக்கு. இதுல இருந்தே உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிருக்குமே, உங்க புருஷனுக்கும் இன்னொரு பொண்ணுக்கும் தகாத உறவு இருந்திருக்கு. ஆனா அதை நீங்க என்கிட்ட மறைக்கிறீங்க. எனிஹாவ், அந்த பொண்ணோட பேர் என்ன? அவ பேர் சீமா. ஹலோ, சீமா ஹியா. நான் தான் சீமா, அனில். நீயா? நான் தான் உன்னை ஃபோன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. ஐ சி. நான் உனக்கு ஃபோன் கூட பண்ணக்கூடாதா? நான் உனக்கு தொட்டு தாலி கட்டின புருஷன். நீ புருஷனா? மை ஃபட். உன்னை என் புருஷன் சொல்லிக்கவே எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. என்னை எதிர்த்து பேசுறியா? இத பார், நான் மறுபடியும் சொல்றேன், இங்க திரும்ப ஃபோன் பண்ணாத. பண்ண என்னதான் இருந்தாலும் உங்க புருஷன் கிட்ட இப்படி கோவமா பேசக்கூடாது சிவா. நீங்க யாரு இத கேட்க? இன்ஸ்பெக்டர் பரத். சீமா, உங்களுக்கு மிஸ்டர் ரஞ்சித்தை எவ்வளவு நாளா தெரியும்? என்ன, ஒரு 8 மாசமா தெரியும். ஒரு மியூசிக்கல் ஃபங்க்ஷன்ல தான் நாங்க சந்திச்சோம். அந்த சந்திப்புல தான் எங்களுக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்பட்டுச்சு. ஓ, ஐ சி. பை தி வே சீமா, உங்களுக்கு இந்த இந்த இயரிங் ஞாபகம் இருக்கா? அத பார்த்தா என்னோடது மாதிரி தான் தெரியுது. அதுல சந்தேகமே இல்லை. இந்த இயரிங் எனக்கு மிஸ்டர் ரஞ்சித்தோட படுக்கையில கிடைச்சு. சீமா, உங்களோட இந்த இயரிங் மிஸ்டர் ரஞ்சித்தோட படுக்கைக்கு எப்படி போச்சுன்னு சொல்ல முடியுமா? மிஸ்டர் பரத், ஒரு இன்ஸ்பெக்டருக்கு இத கூட கெஸ் பண்ண முடியாதா? இல்ல தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களா? ஒருத்தியோட இயர்ரிங் எப்ப ஆம்பளையோட படுக்கைக்கு போகும்னு தெரியாது? அப்படின்னா நீங்க உங்களுக்கும் ரஞ்சித்துக்கும் உறவு இருந்ததுன்னு உங்க வாயாலே ஒத்துக்கிறீங்க. உறவா? எங்க 2 பேருக்கும் நடுவுல அது மாதிரி ஒண்ணு இருந்துச்சு. அதை இந்த உலகம் உறவுன்னு கூட சொல்லும். அவர் என்னோட லவர். என் மேல அவருக்கு உயிர். அதோட என்னோட எல்லா செலவையும் அவர்தான் இதுவரைக்கும் செஞ்சுட்டு வந்தாரு.
வெரி இன்ட்ரெஸ்டிங் சீமா. நீங்க இப்ப சொன்னதுல இருந்து மிஸ்டர் ரஞ்சித் வீட்டுக்கு நீங்க அடிக்கடி போவீங்கன்னு தெரியுது. இல்ல அப்படி இல்ல, 2 பேரும் அடிக்கடி ஹோட்டல்ல சந்திக்கிறது தான் பழக்கம். நேத்து ஃபர்ஸ்ட் டைமா அவர் வீட்டுக்கு போனேன். அப்படின்னா கொலை நடந்த அன்னைக்கு ராத்திரி சீமா நீங்க மிஸ்டர் ரஞ்சித்தோட வீட்ல இருந்தீங்க. இருந்தேன், ஆனா ராத்திரி முழுக்க அங்க இல்ல. எங்க 2 பேருக்குள்ள கொஞ்சம் தகராறு நடந்துச்சு. அதுக்கப்புறம் அங்க இருக்கிறது அசிங்கன்னு வந்துட்டேன். அப்படி உங்களுக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு நீங்க இப்ப என்கிட்ட சொன்னீங்கன்னா அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நேத்து ராத்திரி போய் இன்னொரு பேக் எடுத்துட்டு வா. சொல்றது புரியல? போடி போடி. இன்னும் ஏண்டி மரமாட்ட நிக்கிற? சீக்கிரம் கொண்டா. 1 large with soda. கம் ஆன் ரஞ்சித், பிஹேவ் யுவர்செல்ஃப். என்ன இருந்தாலும் அவன் ஒய்ஃப் தானே. அவ என் ஒய்ஃப்ங்கிறதுனால தான் இந்த வேலையெல்லாம் செய்ய சொல்றேன். அவ இங்க இருக்கணும்னா நான் சொல்ற எல்லா வேலையும் செஞ்சாகணும், நான் சொல்றதெல்லாம் கேட்டாகணும். ஸ்டூபிட். தேங்க் யூ டார்லிங். இந்தா குடி. நானா? ஆ இத பாருங்க, எனக்கு பழக்கம் இல்ல. மரியாதையா குடிடி. இல்ல, நான் குடிக்க மாட்டேன். என்னடி சொன்ன? குடிடி. மாட்டேன். மாட்டேன். ஏய் ரஞ்சித், ரஞ்சித், உன்னோட மனைவி மேல கை வைக்க உனக்கு எந்த உரிமையும் கிடையாது. பொண்டாட்டினா புருஷன் சொல்றத கேட்டு நடந்துக்கணும். என்னைக்கு புருஷனோட காலடியில தான் கடக்கணும், தெரிஞ்சுக்க. பொண்ணுங்களை பத்தி இப்படி பேச உங்களுக்கு வெக்கமா இல்ல? ஒரு புருஷனா நடந்துக்கோங்க, பேய மாறாதீங்க. அதுக்கப்புறம் அங்க இருந்து நான் வந்துட்டேன். நிச்சயமா என்னால இந்த மாதிரி ஆள் கூட இருக்கவே முடியாது. பொண்டாட்டிய மதிக்க தெரியாத இவனெல்லாம் ஒரு மனுஷனா? ஒரு விஷயம் கிளியரா புரியுது சீமா, நீங்க பெண்களை நிஜமாவே மதிக்கிறீங்க. மதிக்கிறேன். சோ இல்ல இல்ல, நான் தப்பா சொல்லல. இந்த விஷயம் உங்க புருஷனுக்கு தெரியுமா? அவருக்கும் தெரியும். ஒருவேளை நீங்க பிரிஞ்சதுக்கு காரணமே மிஸ்டர் ரஞ்சித் தானா? மிஸ்டர் பரத், நாங்க பிரிஞ்சதுக்கு நிறைய காரணங்கள் இருந்திருக்கு. நாங்க பிரியறதுக்கு இதுவும் ஒரு காரணமா வேணா இருந்திருக்கலாம். ஓகே, நான் நேராவே விஷயத்துக்கு வரேன். மிஸ்டர் ரஞ்சித்தை யாரு கொலை செஞ்சிருப்பாங்க? ரஞ்சித் மாதிரி ஆளுங்களை யார் வேணும்னாலும் கொலை செய்யலாம். சப்போஸ் அந்த நேரம் மட்டும் என் கையில பிஸ்டல் இருந்துச்சுன்னா நானே அவனை சுட்டு கொன்னிருப்பேன். நீங்களே அவரை சுட்டிருப்பீங்களா? சிமா, சும்மா தெரிஞ்சுக்கலாமே தான் நான் உங்களை கேட்டேன். மிஸ்டர் ரஞ்சித்தை யாரை கொலை பண்ணிருப்பாங்கன்னு. கொலை நடந்த அதே ஸ்டைல், ஒரு கொலைகாரன் கொலையை எப்படி செஞ்சிருப்பானோ அதே முறை தான் நீங்களும் யோசிச்சிருக்கீங்க. எனிஹவ் சிமா, தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. சார், மிஸ்டர் ரஞ்சித் வீட்டு வேலைக்காரி இவ தான். உன் பேரு கங்கா தானே? ஆமாங்கய்யா. உனக்கு விஷயம் தெரியுமா? உங்க முதலாளி மிஸ்டர் ரஞ்சித் கொலை செய்யப்பட்டிருக்காரு. ஆனா அந்த கொலைக்கும் எனக்கு என்ன சம்பந்தம்? கொலை நடந்த அன்னைக்கு ராத்திரி நீ அங்க இருந்ததா டிரைவர் ராம்சிங் கிட்ட சொன்ன. ஆனா பாதராத்திரில நீ திடீர்னு காணாம போயிட்ட, ரைட்? ஐயா, அது நான் ஓடி போலீங்க. அம்மா தான் என்ன ராத்திரியோட ராத்திரியா வேலையை விட்டு துரத்திட்டாங்க. ஏன்? வந்து வந்து அன்னைக்கு ராத்திரி விடுங்க என்ன. உங்களுக்கு தான் இன்னைக்கு இன்னொருத்தர் வந்துட்டால, இனிமே நான் உங்களுக்கு தேவைப்பட மாட்டேன்ல. புதுசு என்னைக்குமே நல்லா இருக்காது, பழசு தான் என்னைக்கு நல்லா இருக்கும். பழசுல இருக்கிற போதை எதுலயுமே இல்லடி. நீ தான் எனக்கு என்னைக்கு. விடுங்க, முதலாளி அம்மா பாத்து போறாங்க. முதலாளி அம்மா வந்து வரட்டுமே. நீயா வீட்ல வேலை செய்யறவ கூட உங்களுக்கு வெக்கமா இல்ல? யார்கிட்ட பேசுறேன்னு தெரியுதா? ஏண்டி, என்ன தைரியம் இருந்தா இப்படி செய்வேன்? மரியாதையா இங்க இருந்து போயிடு. இனிமே இந்த வீட்டு பக்கம் வராத. அவ இங்க இருந்து போக மாட்டா. அவ இங்க இருந்து போயாகணும். நான் சொல்றது கேட்கல? அவ இங்க இருந்து போக மாட்டா. போடி, வெளியே போ.
அப்படின்னா நீ போனதுக்கு அப்புறம் அவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க, அப்படித்தானே? ஆமாங்கய்யா, ரொம்ப நேரம் 2 பேரும் கத்திட்டு இருந்த சத்தம் கேட்டுச்சுங்கய்யா. இன்ஸ்பெக்டர் பரத் here. ஓ ஐ see. சலீம். சூப்பரா செட்டா இருக்குடா காடு. போடு போடு. எனக்கு ஒரு கார்டு செட் ஆகல. நான் டிராப் சார் 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 நான் உண்மையை சொல்லிடுறேன் சார். சார் நான் எதுவும் செய்யல சார். சார் சத்தியமா நான் எதுவும் செய்யல சார். என்ன நம்புங்க சார். நான் திருடுறதுக்கு தான் சார் போனேன். திருடுற இடத்துல பணத்தை பார்த்துட்டு பயந்துட்டு ஓடி வந்துட்டு எனக்கு எதுவும் தெரியாது சார். சத்தியம் அடிக்காதீங்க சார். சார் என்ன அடிக்காதீங்க சார். நான் அந்த கொலை செய்யல சார். நான் அந்த கொலை செய்யல. போய் சொல்றியா? போய் சொல்லிடா என்கிட்ட. நான் எதுக்கு சார் உங்ககிட்ட போய் சொல்ல போறேன்? அப்ப நீ அங்க யார்கிட்ட சண்டை போட்ட? நான் யாரு கூட சண்டை போடல சார். நான் திருடுறதுக்காக தான் அங்க போறேன் சார். சத்தியமா சொல்றேன். நீ யார்கிட்டயும் சண்டை போடனா இந்த அடி எப்படி பட்டுச்சு? எப்படி பட்டுச்சுன்னு சொல்லுடா. சார் நான் உங்ககிட்ட போய் சொல்ல சார். சத்தியமா திருடுறதுக்காக தான் போனேன் சார். அந்த பணத்தை பார்த்தோன்னு பயந்து ஓடி வந்துட்டேன் சார். வரும்போது சுடுக்கேஸ் தட்டிக்கு கீழே விழுந்துட்டேன் சார். சத்தியமா எனக்கு வேற எதுவும் தெரியாது சார். போய் சொல்லாத. எதுல தடிக்க விழுத? சுட்கேஸ் தடிக்க விழுது. ஏன்னா நம்புங்க சார், நான் சுட்கேஸ் தடிக்க தான் விழுந்தேன். இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு, ஆனா நகையை எடுத்துட்டு போக மட்டும் நீ மறக்கல. நான் எந்த நகையை எடுத்துட்டு போகல சார். நான் எந்த நகையை எடுத்துட்டு போகல. இனி நம்புங்க சார், நான் எந்த கொலையும் செய்யவே இல்லை சார். கான்ஸ்டபிள், இழுத்துட்டு போய்விட போடா. பிரதீப், என்ன விஷயம்? இந்த நேரத்துல வந்திருக்க? என்ன பிரச்சனை? ஒன்றும் இல்லை. அம்மாங்க அவங்கள பத்தி கவலைப்படாத. அவங்க ரூம்ல தூங்கிட்டு இருக்காங்க. அப்பாடி. அது சரி, போலீஸ்க்கு ஏதாவது க்ளூ கிடைச்சதா இல்லையா? அவங்களுக்கு எங்கேருந்து க்ளூ கிடைக்க போகுது? போலீஸ் அந்த அளவுக்கு தரக்குறைவா எடை போடாதீங்க மிஸ்டர் பிரதீப் பட்வர்தன். நீங்க நினைக்கிற அளவுக்கு நாங்க முட்டாள் இல்லை. இன்ஸ்பெக்டர், நீங்க... ஆமா, நான் தான். இன்னொரு விஷயத்த சொன்னா இன்னும் ஆச்சரியப்படுவீங்க மிஸ்டர் பிரதீப் பட்வர்தன். கொலையில சம்பந்தப்பட்ட கொலைகாரனை 36 மணி நேரத்துக்குள்ள கண்டுபிடிச்சிட்டோம். அது மட்டும் இல்ல, எங்க டிபார்ட்மெண்ட்டும் கொலைகாரனை கண்டுபிடிச்சிருச்சு. என்னது? ஆமா, எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு அது யாருன்னு தெரியும். இன்ஸ்பெக்டர் சார், என் பையனை கொலை பண்ணது யாரு? உங்க பையனோட பணத்தை பார்த்த முதல் ஆள் தான் அந்த கொலைகாரன். எம்எல்ஏ சந்தேகப்படுறீங்களா? நான் இந்த கொலையை நான் செஞ்சிருப்பேன்னு நினைக்கிறீங்களா? நான் அப்படி சொல்லல மிஸ்டர் பிரதீப் பட்வர்தன். நீங்க இங்க வந்தப்ப கொலை நடந்து முடிஞ்சிருந்தது. இந்த கொலையை நீங்க பண்ணல. யாரு இந்த பணத்தை எல்லாருக்கும் முன்னாடி பார்த்தாங்களோ அவங்க தான் இந்த கொலையை பண்ணிருக்காங்க. மிஸ்ஸஸ் ரஞ்சித். என்ன சொல்றீங்க இன்ஸ்பெக்டர்? அப்ப நான் என் ரூம்ல படுத்திருந்தேன். உங்களோட பெரிய வீக்னஸே உங்களால பொய்ய கூட சரியா சொல்ல முடியாது. அது வந்து நான் உங்களுக்கு அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு சொல்றேன். அன்னைக்கு ராத்திரி சீமாவுக்கு முன்னாடி நடந்த அவமானத்தை தாங்கிக்கிட்டீங்க. ஆனா மிஸ்டர் ரஞ்சித் கூட கங்காவை பார்த்ததும் உங்களால பொறுத்துக்க முடியாம கோபத்தோட எல்லைக்கே போய் சண்டை போட்டிருக்கீங்க. உங்களுக்கும் மிஸ்டர் ரஞ்சித்துக்கும் நடுவுல
தகராறு நடந்திருக்கு. அந்த சண்டையில உணர்ச்சி வசப்பட்டு மிஸ்டர் ரஞ்சித் உங்களை கொலை பண்ண ரிவால்வர் எடுத்திருக்காரு. அன்லக்கிலி அந்த ரிவால்வர் உங்க கைக்கு மாறி வந்துடுச்சு. அந்த ரிவால்வரை யூஸ் பண்ணி நீங்க மிஸ்டர் ரஞ்சித்தை கொலை பண்ணிருக்கீங்க. எதை வச்சு இது உண்மை நம்புறது? இது உண்மை. இதான் உண்மை. மிஸ்ஸஸ் ரஞ்சித் தான் மிஸ்டர் ரஞ்சித்தை கொலை செஞ்சிருக்காங்க. வேணும்னா அவங்க கிட்டே கேளுங்க. நான் தான் கொன்னேன். அவரை கொலை செஞ்சது நான் தான். நீ சொல்றது உண்மையாமா? அம்மா, நான் சொல்றது அத்தனை நிஜம். அவரை நான் கொல்லாம விட்டுருந்தா அவர் என்ன கொன்னிருப்பாரு. அதான் நானே என் கையால் அவரை கொன்னுட்டேன். இன்ஸ்பெக்டர், அரெஸ்ட். நில்லுங்க இன்ஸ்பெக்டர். கொலையை திஷா செய்யல, நான் தான் செஞ்சேன். அம்மா நீங்க? ரஞ்சித்தை நான் தான் கொலை பண்ணேன். தேங்க்யூ. நீங்களே தப்ப ஒத்துப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால தான் உங்க பேருக்கு நான் அரெஸ்ட் வாரண்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். என்ன? எஸ், இவங்க ராஜ்தானில வந்ததா மிஸ்ஸஸ் ரஞ்சித் சொன்னாங்க. ஆனா கொலை நடந்த அன்னைக்கு ராத்திரி ராஜ்தானி ட்ரெயின் 3 hours லேட். கொலை நடந்த அன்னைக்கு இவங்க ஃபிளைட்ல வந்திருக்காங்க. அதுக்கு மிகப்பெரிய ப்ரூஃப் இந்த லக்கேஜ் டேக். இதை இவங்க சூட்கேஸ்ல இருந்து மிஸ்டர் பிரதீப் பட்வர்தன் தான் வெளியே தூக்கி போட்டாரு. am I right மிஸ்டர் பிரதீப் பட்வர்தன்? சூட்கேஸை நான் எப்படி கண்டுபிடிச்சேன்னு பாத்தீங்களா? ஏதோ சூட்கேஸ் தடுக்கி கீழே விழுந்ததா இங்க திருட வந்த திருட என்கிட்ட சொன்னான். அம்மா வரும்போது தான் கூட இந்த சூட்கேஸையும் கொண்டு வந்திருக்காங்க. அவங்க இங்க தங்கினதுக்கு இந்த சூட்கேஸ் ஒண்ணே பெரிய ஆதாரம். இதை விட இவங்களை அரெஸ்ட் பண்றதுக்கு வேற என்ன வேணும்? நான் சொல்றது கரெக்ட் தானம்மா? அன்னைக்கு ராத்திரி ஃப்ளைட்ல தான் வந்தேன். வீட்டுக்குள்ள போனப்போ அம்மா, நீங்களா திடீர்னு வந்திருக்கீங்க? ஒன்றும் இல்லைம்மா, மனசுக்கு ஒரு மாதிரியா இருந்தது, அதனால தான் வந்தேன். ரஞ்சித் எப்படி இருக்கான்? அவர் நல்லா இருக்காரு. நீங்க வந்ததுல டயர்டா இருப்பீங்க, ரெஸ்ட் எடுங்க. நான் டின்னர் ரெடி பண்றேன். வேண்டாம்மா, நான் சாப்பிட்டுட்டு தான் வந்தேன். நான் ரஞ்சித்தை பார்த்துட்டு வரேன். அம்மா, அவரு தூங்கிட்டாரே. திஷா, திஷா, என்னங்க இது? எங்க போய் தொலைஞ்ச? சும்மா இருங்களா? திஷா, ஐயோ, ப்ளீஸ் சத்தம் போடாதீங்க. இவள ஏ உன் வேலைக்காரங்க இதை கேட்டா உனக்கு அவமானம் ஆயிடுமா? நான் உங்க மனைவி. என்ன போய் இப்படி வேற ஒருத்தர் முன்னாடி கண்ணா பின்னாடி பேசுறீங்களே? Shut up! என்னைய எதிர்த்து பேசுறியா? போய் இன்னொரு பெக் கொண்டு வா. Go. Go and make a peg for me. ஓன் சொல்றல என்னடி பாக்க. என் பையனோட வேஷத்தை என்னால தாங்கிக்க முடியல. என் பையன் இவ்வளவு மோசமா இருப்பான்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. என்னால அந்த வேதனையிலிருந்து மீளவே முடியல. எனக்கு திரும்பவும் சத்தம் கேட்டுச்சு. வெக்கமா இல்ல உங்களுக்கு? என்னையே எதிர்த்து பேசுற அளவுக்கு வந்துட்டியா நீ? என்ன தைரியம் இருந்தா எனக்கே அட்வைஸ் பண்ணுவே நீ? ஷட் அப். உங்க பொண்டாட்டிங்கறத நீங்க மறந்துட்டு பேசுறீங்க. ஆனா நீங்க என் புருஷங்கத நான் இன்னும் மறக்கல. நீங்க இவ்வளவு கேவலமா நடந்துக்கிறதுக்கு நான் கொஞ்சம் கூட அனுமதிக்க மாட்டேன். உனக்கு வாய் திமிரு ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. உன் திமிரை எப்படி அடக்குறதுன்னு எனக்கு தெரியும். நீங்க என் உடம்ப துண்டு துண்டா வெட்டி போட்டாலும் சரி, நான் உங்களை இந்த மாதிரி நடந்துக்க விட மாட்டேன். நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் இந்த வீட்ல எந்த தப்பு நடக்க கூடாது. அப்படியா? நீ உயிரோட இருந்தா தானே தப்பு நடக்க கூடாது. உன்னை இப்பவே எமலோ காமிச்சறேன். நீங்க என்ன கொலை பண்ணாலும் சரி, நான் உங்களை தப்பு செய்ய விட மாட்டேன். I'll kill you. ரஞ்சித், என்ன பண்ற? அவளை விடு. இல்லம்மா, இந்த நடத்தகட்டவளை உயிரோட விட கூடாது.
இப்படி சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? அவளை விடு. இல்லம்மா, இவ நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. இவளை கொல்றதுதான் சரி. ரஞ்சித், மரியாதை அவளை விடு. விட்டு. என்னம்மா அது? நீயா என்ன சுடுவ? உன் பையனிய சுடுவ? உன்னோட ஒரே வரிசையா சுடுவ? அதுவும் இவளுக்காக? வேண்டாமா. உன்ன மாதிரி கொடுமைக்காரனால என்னோட வம்சம் வளர வேண்டாம். உன்ன மாதிரி ஒரு வாரிசு இருக்கிறத விட இல்லாம இருக்கிறத மேல். இல்லம்மா, உன்னால என்ன கொல்ல முடியாதுமா. மரியாதை அவளை விட்டு. வேண்டாமா, உன்னால என்ன கொல்ல முடியாதுமா. இவனை நான் பெத்ததுக்கு நானும் இவன் கூடவே போயிருக்கணும். போய் போலீஸ்க்கு போன் பண்ணு. ஆமாமா, நான் என் கடமையை நிறைவேற்றிட்டேன். போலீஸ் அவங்களோட கடமையை நிறைவேற்றிட்டேன். ஏற்கனவே நான் என் புருஷனை இழந்துட்டு நிக்கிறேன். உங்களை என்னால இழக்க முடியாது. இழக்கவும் நான் தயாரா இல்ல. போலீஸ் கேட்ட அன்னைக்கு எதுவும் சொல்லக்கூடாது. இது நமக்குள்ள இருக்கட்டும். நான் காலையில இங்க வந்தேன். லாக்கர் திறந்திருந்ததை பார்த்தேன். எல்லா பொருளும் அப்படியே சிதறி இருந்துச்சு. ராத்திரி திருட இங்க வந்திருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டேன். நான் ரிவால்வர்ல இருந்து அம்மாவோட ஃபிங்கர் பிரிண்ட் அழிச்சிட்டேன். அப்பதான் சந்தேகம் திருட மேல வரும்னு. அம்மா இங்க வந்ததை யாரும் பார்க்கல. அதனால போலீஸ்க்கு முன்னாடி இவங்க ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து வந்த மாதிரி நம்ப வச்சேன். இவ்வளவு செஞ்சும் உங்ககிட்ட இருந்து இவங்களை எங்களால காப்பாற்ற முடியல. அதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன பொறுத்தவரை நான் செஞ்சது சரி. நான் கொலை செஞ்சதுல தப்பே இல்லை. எந்த பாவத்தை நான் பெத்தேனோ அந்த பாவத்தை என் கையாலேயே அழிச்சிட்டேன். என் பையன் ரஞ்சித்த சின்ன வயசுல அவனை கை நீட்டி செல்லமா கூட அடிச்சதில்ல. அவனை நானே கொலை பண்ணிட்டேன். நீங்க பண்ணது சரியா தப்பான்னு கோர்ட்டு தான் முடிவு பண்ணணும். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், சின்ன வயசுலயே உங்க பையனை அடிச்சு வளர்த்திருந்தா இன்னைக்கு அவனை இழந்திருக்க வேண்டிய அவசியம் இருக்காது.